வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து சிடெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா கையிலும் கண்டு டெய்லி வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் ரொம்ப நேரமா யூஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப வெப்சைட்ல போய் தேடுறோம், ரொம்ப வீடியோஸ் பார்க்குறோம், ரொம்ப மூவிஸ் பார்க்குறோம், நிறைய வந்து கூகுள் சர்ச் பண்றோம். எல்லாருமே வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து கண்டிப்பா வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். ஒரு 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 10 மணி நேரமாவது மொபைல் யூஸ் பண்றாங்க யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு என்னடா இந்த வீடியோல பத்தி சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, மொபைல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மொபைல்ல வந்து நம்ம யாராவது ஹேக் பண்ணாம இருக்கோ, ஏதோ ப்ராப்ளம் வராம இருக்கோ, ஒரு 5ல இருந்து 6 சேஃப்டி டிப்ஸ் வந்து, அதாவது பாதுகாப்பான விஷயங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ஏதாவது இப்படி யூஸ் பண்ணாம தப்பிச்சுட்டு, அதாவது சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இதை வந்து நீங்க வச்சிட்டீங்கன்னா வந்து சில மொபைல், அதாவது சில ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து, சில தேர்ட் பார்ட்டி பர்சன்ஸ் கிட்ட இருந்து நம்ம மொபைல்ஸ் வந்து ஹேக் ஆகாமையோ அல்லது திருடு போகாமையோ என்ன வேணா பார்த்துக்கலாம். அதாவது நம்ம மொபைலோட செக்யூரிட்டி பிரேக் ஆகாம இருக்கிறது ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நம்ம மொபைல்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்க போறோம், பாஸ்வேர்டு. என்ன எடுத்தோடனே பாஸ்வேர்டு கேட்குறீங்களா? பாஸ்வேர்டு, ஆமா, முக்கியமான நம்மளுக்கு பாஸ்வேர்டு. அதாவது எந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்வேர்டு பிடிச்சிருப்போம், ஏதாவது ஒரு மெயிலுக்கு பாஸ்வேர்டு பிடிச்சிருப்போம், சில வெப்சைட் உள்ள போகிறதுக்கு வந்து பாஸ்வேர்டு பிடிச்சிருப்போம், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாஸ்வேர்டு கண்டிப்பா இருக்கு. இந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? பாஸ்வேர்டு வந்து நம்ம ஸ்ட்ராங்கா செட் பண்ணணும். அதாவது ஒரு மெயில் ஐடியா இருக்கட்டும், இல்லை ஒரு வெப்சைட்டுக்குள்ள போகட்டும், ஏதாவது எப்படி சொல்றேன்னா ஒரு இன்டர்நெட் பேங்கிங் ஆகட்டும், பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா செட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறீங்கன்னா, சில பேர் வந்து அவங்க டேட்டா பர்த் வச்சிருப்பாங்க, சில பேர் அவங்க பிடிச்ச நேம் வச்சிருப்பாங்க, பிடிச்ச ஆக்டர் நேம், பிடிச்ச ஆக்டர்ஸ் நேம் வச்சிருப்பாங்க, ஃப்ளவர் நேம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து சிம்பிளா நேம் வச்சிருப்பாங்க. அதாவது சில பேர் பாஸ்வேர்டுங்கிற நேமே பாஸ்வேர்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வச்சிருக்கவங்க சில ஈஸியா வந்து நம்மளோட மொபைல் வந்து ஹேக் ஆக முடியும், அதாவது திருடிட்டு போக முடியும். அதாவது எப்படின்னா நம்ம டேட்டாஸ் வந்து திருடிக்க முடியும். ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு எப்படி செட் பண்றதுனா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேப்ஸ் லெட்டர் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம் என்ன ஒன்று டைப் பண்ணுங்க, லோயர் கேஸ்ல டைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நியூமரிக் வேர்டு யூஸ் பண்ணுங்க, நம்பர் யூஸ் பண்ணுங்க. எல்லாருமே கொடுத்து ஒரு 10 இருந்து 15 வேர்டு வரைக்கும் உங்களுக்கு ஞாபகமா இருக்கிறது. அதாவது அப்பர் கிளாஸ், லோயர் கிளாஸ், நியூமரிக் நம்பர், ஆஸ்ட்ரிக் அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கொடுத்து ஆல்பபெட்டிக் நம்பர் எல்லாம் கொடுத்து எல்லாமே கொடுத்து ஆல்பபெட்டிக் எல்லாம், அது மட்டும் இல்லாம நம்பர்ஸ், அதாவது 1 2 3 எல்லாமே வந்து நீங்க கொடுத்து செட் பண்ணி பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்கா செட் பண்ணுங்க. யாராவது வந்து உள்ள நீங்க ஓபன் பண்ணனாலே பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கான அதிகமான பாஸ்வேர்டு, அதாவது ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு செட் பண்ணீங்களாலே முக்காவாசி இதுல வந்து நமக்கு தப்பிக்க முடியாது. அதாவது மெயில் ஏதாவது ஒரு ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தா ஈஸியா வந்து தப்பிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற செகண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டோன்ட் இன்ஸ்டால். அதாவது அன்னோன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா, பிளே ஸ்டோரியா இருக்கட்டும், மற்ற வெப்சைட்ல இருக்கட்டும், அன்னோன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. எப்படி அன்னோன் சாஃப்ட்வேர்ஸ் நான் கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து திடீர்னு வந்து பிளே ஸ்டோர்ல போவாங்க, பிடிச்ச அப்படியே ஆப்ஸ் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிருப்பாங்க, புதுசாக ஏதாவது ஆப் இருக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. பட் எல்லா வெப்சைட்டுமே வந்து 100% செக்யூரான்னு சொன்னா 100% செக்யூரா கிடையாது. அது எல்லா ஒரு ஆப்ஸும் வந்து செக்யூரான்னு பார்த்தா செக்யூர் இருக்காது. சில ஆப்ஸ்ல வந்து அவங்க வந்து வைரஸ் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கலாம், ஏதாவது ஹேக்கிங் மெத்தட்ஸ், ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் வந்து பக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கலாம். நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணும்போது நம்மளோட டேட்டாஸ் வந்து ஹையர் பண்றதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ வந்து நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் வந்து சில விஷயங்களுக்கு கவனிக்க வேண்டியது. அதாவது அந்த ஆப்ஸ் வந்து எவ்வளவு பேர் டவுன்லோட் பண்ணிக்கிறான்னு பாருங்க. மினிமம் ஒரு 1 மில்லியன் பீப்புள்ஸ் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. அண்ட் டவுன்லோட் பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது 5 பாயிண்ட் ரேட்டிங் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க செக் பண்ணுங்க. அண்ட் எவ்வளவு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்க பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த ஆப் வந்து அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாங்களா, வந்து ரேட்டிங் கண்டிப்பா, அதாவது ரேட்டிங்ஸ்ல ரிவ்யூ வந்து கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஸ் வந்து இப்படி இருக்கு, இந்த ஆப்ஸ் மோசமா இருக்கு, இந்த ஆப்ஸ்ல வந்து நிறைய ஆட்ஸ் வருது, இந்த ஆப்ஸ் வந்து கிராஷ் ஆகுன்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே செக் பண்ணுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா நிறைய டவுன்லோட்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இருந்தாலும் சில அதிகமான டவுன்லோட்ஸ்லயுமே இருக்கு. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் இதை பார்த்தும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆப்ஸ்ல வந்து ரேட்டிங் செக் பண்ணி பாருங்க, எவ்வளவு மில்லியன்ஸ் பீப்புள் டவுன்லோட் பண்ணிருக்காங்க பாருங்க, ரிவ்யூஸ் என்ன நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஆப்ஸோட இன்டர்ஃபேஸ், அதாவது இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பிளே ஸ்டோர்ல கொடுத்துருப்பாங்க, கீழே இன்டர்ஃபேஸ்ல எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா, இல்ல வந்து ஈஸியா வந்து அதாவது எப்படி அட்ராக்ட் பண்ற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள டக்குன்னு பார்த்தவன வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணா அதாவது பக்ஸ் எல்லாம் வச்சு நம்மளோட அதாவது மொபைலை வந்து ஹேக் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. பார்த்து கவனமா இன்ஸ்டால் பண்ணுங்க. நம்ம மூணாவதா பார்க்க போற டிப்ஸ் என்னதுன்னா, டோன்ட் அப்டேட் குயிக். அதாவது ஆப்ஸ்ல இருக்கும் பாத்தீங்களா, ஆப்ஸ் வந்து பிளே ஸ்டோர்ல வந்து நம்மளோட இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அப்டேட் வந்து அவங்களோட பிராண்ட் தரப்புல இருந்து வந்து அப்டேட் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், கூகுள் தரப்புல இருந்து இந்த மாதிரி வந்து எல்லா சாஃப்ட்வேருக்கும் அவங்க ஒவ்வொரு தடவை அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏதாவது பக்ஸ் ஃபிக்ஸ் ஏதாவது வச்சா வந்து அப்டேட் மூலமா வந்து அதை சரி பண்ணுவாங்க. இது ஏன் நீங்க அப்டேட் பண்ண வேணாம்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம். சில பக்ஸ், அதாவது சில பக்ஸ் வந்து அப்டேட் பண்றதுனாலதான் சில பக்ஸ் எல்லாம் இருக்கு. சில பேர், அதாவது சில பிராண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்டேட் பண்ண வேணாம், அவங்களே வந்து முதல்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதாவது நீங்க அப்டேட் பண்ண வேணாம், அந்த அப்டேட்ல வந்து பக்ஸ் இருக்கு, ஸோ இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா வந்து உங்களோட அதாவது சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது. மொபைல் வந்து சார்ஜ் நிக்காம போறது, அதிகமா சார்ஜ் இறங்குறது, பிரைட்னஸ் கம்மியா இருக்குது, சில ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும், சில மொபைல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்.
இந்த மாதிரி இருக்குல்ல வந்து நிறைய அதாவது சில தேர்ட் பார்ட்டி ஏதாவது சிம்பிளா மிஸ்டேக் ஆச்சுன்னா அதை வந்து ஹேக்கர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி வந்து தேர்ட் பார்ட்டிஸ் யாராவது தேர்ட் பர்சன்ஸ் ஏதாவது நோட் பண்ணி வந்து நம்மளோட மொபைல் வந்து ஹேக் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ வந்து நான் அப்டேட் பண்ண சொல்ல கிடையாது, வந்தவொடனே மொபைல் இருந்து பிராண்ட் அப்டேட் விட்டு அடுத்த செகண்டே நீங்க அப்டேட் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுங்க. அதாவது அஃபிஷியல் அதை பத்தி ஏதாவது கூகுளில் போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். அந்த வெர்ஷனோட நேமை வந்து காப்பி பண்ணுங்க, காப்பி பண்ணிட்டு கொண்டு போய் கூகுளில் பேஸ்ட் பண்ணி அதை சர்ச் பண்ணீங்கன்னா அந்த அப்டேட்ல வந்து போட்டிருப்பாங்க. அதாவது அந்த இதுல என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கோ என்ன பக்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்து அவங்களே போட்டிருப்பாங்க, அஃபிஷியல் வந்து போட்டிருப்பாங்க. அதை செக் பண்ணி பார்த்து அப்டேட் பண்ணுங்க, உடனடியாக அப்டேட் பண்ண வேண்டாம். நம்ம நெக்ஸ்ட் நான் நாலாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னதுன்னா வந்து ப்ளூடூத் வைஃபை ஹாட்ஸ்பாட் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து நீங்கள் ஆன் பண்ணி வைக்க வேண்டாம். லொக்கேஷன் இதெல்லாமே வந்து நீங்கள் மொபைல் வந்து 24 hours ஆன்லைன்லேயே வைக்க வேண்டாம். ஆன்லைன் ஆன் பண்ணி வச்சா என்ன ஆகும் கேட்குறீங்களா, அதாவது இதுலேயே யூஸ் பண்ணி வந்து ஹேக்கர்ஸ்லாம் வந்து ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம ஹாட்ஸ்பாட்டோ ப்ளூடூத்தோ கனெக்ட் பண்ணுறது மூலமாக வந்து சில ஹேக்கர்ஸ்லாம் வந்து அதை யூஸ் பண்ணி வந்து நம்மளோட மொபைலுக்குள்ளே உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளூடூத் வைஃபை ஹாட்ஸ்பாட் லொக்கேஷன் இது எல்லாமே வந்து எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்க வேண்டாம். ஆன் பண்ணுறதுலையும் நமக்கு ஆபத்துகள் இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ஹாட்ஸ்பாட் வைஃபை வந்து யாராவது கனெக்ட் பண்ணும்போது அந்த வைஃபைல இருந்தும் வந்து ஹேக்கர் வந்து யூஸ் பண்ணி நம்ம மொபைல் ஹேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதோ வந்து பப்ளிக் வைஃபைங்கிற வந்து டக்குன்னு வந்து கனெக்ட் பண்ண வேண்டாம். அதாவது பப்ளிக்ல ஏதாவது மாலோ ஷாப்பிங் மால் தேட்டர் இந்த மாதிரி அவங்களோட வைஃபை கனெக்ட் பண்ற பிரச்சனை இருக்காது. நம்ம வந்து ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் இருப்போம், திடீர்னு ஏதாவது ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி பார்த்தோம், சில வைஃபை இதெல்லாம் காட்டும், நேம்ஸ் எல்லாம் காட்டும். நம்ம செலக்ட் பண்ணி ஏதாவது ஃப்ரீயாவே கொடுத்துருப்பாங்க. அதாவது சில பேர் வந்து பாஸ்வேர்ட்ல கூட ஃப்ரீயாவே கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம மொபைல் ஹேக் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்கு. ஸோ வந்து பார்த்து கவனமா வந்து அதை ப்ளூடூத்லயோ அல்லது வைஃபை கனெக்ட் பண்ணி பாருங்க, அல்லது 24 hours ஆன்லேயே வச்சுக்காதீங்க. எங்கேயாவது வெளியே போனோம்னா வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிருங்க. ஆஃப் பண்ணி போறது நமக்கு ரொம்பவும் சேஃபா இருக்கு சொல்லலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போற டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல வந்து ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் வந்து லிங்கையும் கிளிக் பண்ண வேணாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ தேர்ட் பார்ட்டி வெப்சைட்னா அதை நம்ம ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, அந்த HTTP இருக்கும், எஸ்என் சில பேர் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து சில வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க, மேல வந்து ஐ பட்டன் மாதிரி போட்டு சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. அவங்களே வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா வார்னிங் கொடுப்பாங்க. அதாவது அதுலேயே சில இது கொடுத்துருப்பாங்க, டோன்ட் ஷேர், அதாவது பர்சனல் பாஸ்வேர்ட்ஸ், அதாவது ஃபோன் நம்பர், ஏதாவது பர்சனல் டீடைல்ஸ் எதுவும் ஷேர் பண்ண வேணாம்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் சில வெப்சைட்ல வந்து அதுல வேணா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது பர்சனல் டீடைல்ஸ் என்டர் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சில வெப்சைட்ல உள்ள வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆகி பின்னாடி இந்த ஆப்ஸ், அதாவது முன்னாடி வந்து பேஜ் ரீடைரக்ட் ஆகி நம்மளோட மொபைல் இருக்கிற ஆக்சஸ் வந்து அவங்க வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. அதுல வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம், நம்ம கேமரா ஓப்பன் பண்றோம், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்றோம், கால் டயலர் ஓப்பன் பண்றோம், எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஹேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அனாவசியமா வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட், அதாவது நமக்கு என்ன வெப்சைட்னே தெரியாம வெப்சைட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணி வந்து இன்ஃபர்மேஷன் பாக்குறங்கிற பேர்ல வந்து நம்மளோட டீடைல்ஸ் வந்து நம்மளே பறி கொடுத்து பார்க்கலாம். அப்படியே நீங்க கிளிக் பண்ணாலும் சிலர் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் ஏதாவது ஒரு லிங்க் வருது, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீடைல்ஸ்ல என்டர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் தரோம், இதுல வந்து டெபிட் கார்டு இவ்வளோ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க, இவ்வளோ இது வந்து நிறைய வந்து ஃபேக் இது வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபேக் ரூமர்ஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. அதை யூஸ் பண்ணி வந்து நம்மளை திடீர்வாங்க. அதாவது கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ அதாவது ஏடிஎம் பாஸ்வேர்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட பாஸ்வேர்ட்ஸ்ல இன்டர்நெட் பேங்கிங் அதில் போய் ஆக்சஸ் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. தேர்ட் பார்ட்டி வெப்சைட் வந்து ஆப்ஸும் டவுன்லோட் பண்ண வேணாம். அஃபிஷியலா வந்து பிளே ஸ்டோர்லயே நான் சொல்லியிருந்தேன், பிளே ஸ்டோர்லயே நிறைய ரேட்டிங்ஸ் நிறைய டவுன்லோட்ஸ் வந்து ஆப்ஸை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. அதர்வைஸ் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல போய், அதாவது நம்பிக்கையில்லாத வெப்சைட்ல நமக்கு தெரியாது அந்த மாதிரி வெப்சைட்ல போய் ஆப்ஸ் டவுன்லோட் பண்றது, அதுலயும் பக்ஸ் ஃபிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹேக்கிங் வைரஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணா பேக்ரவுண்ட்ல நம்மளோட டேட்டாஸ் வந்து அவங்களே திருடுற மாதிரிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதிகமாக வந்து இன்ஸ்டால் பண்ண வேணாம், உள்ளே போக வேணாம், தேவையில்லாத லிங்க்ஸும் கிளிக் வேணாம். அதாவது தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் லிங்க் கிளிக் பண்ண வேணாம், வெப்சைட்டுக்குள்ள போய் என்டர் பண்ண வேணாம், என்டர் பண்ண வேணாம், உங்க டீடைல்ஸ்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி அதாவது சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் டவுன்லோட் பண்ண வேணாம். அப்டேட்டும் அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல ஏதாவது அப்டேட் சாஃப்ட்வேர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸையும் நீங்க அப்டேட் பண்ண வேணாம், இக்னோர் பண்ணிருங்க. மோஸ்ட் ஆஃப் த இதுக்கு வந்து இக்னோர் பண்ணிங்க. தேர்ட் பார்ட்டினாலே வேண்டாம். அதாவது அபிஷியல் செக்யூரா இருக்கிறதுல சிலது மட்டும் நம்பி வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. எனக்கு அதாவது இந்த வெப்சைட்ல போய் தெரிஞ்சுக்கணும், இந்த இன்ஸ்டால் பண்ணி என்னதான் பார்க்கலாம்னு சொல்லி போனா வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து நீங்களே வந்து கொடுக்குற மாதிரி சான்சஸ் ஆயிரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அதாவது இந்த மொபைலுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதாவது ஒரு 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இது வந்து தெரியும் தெரியாது, இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம அடுத்த பாட்டு ஏதாவது போடலாமான்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வந்து அடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது நெக்ஸ்ட் ஒரு 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போறதுக்கான சான்சஸ் வந்து நான் வீடியோ போடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து அதிக பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அதுக்கான வீடியோ நான் போடுவேன். அந்த இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் நல்ல